Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கான வீடியோ குர்த்தி டாப் ஆர் சுடி டாப் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு குர்த்தி டாப் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வேணும், அதுக்கப்புறமா செஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு, நெக்கோட நம்மளுக்கு லென்த் டீப் எவ்வளோ வேணும், நெக்கோட டீப் நெக்கு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸோட லென்த் அண்ட் விட்த்து இவ்வளோ மெஷர்மெண்ட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 4 ஃபோல்டிங் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுகெதர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர்ஸில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்ச்சஸில் வச்சு மார்க் பண்ணணும். ஸோ 4 ஃபோல்டிங் கிளாத்து இந்த மாதிரி எடுக்கணும். 4 ஃபோல்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரம் த ஷோல்டர் டில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அந்த லென்த்து ஃபுல் லென்த் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து பாட்டமில் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பிளெயின் குர்த்தி அப்படின்னா இந்த டாப்போட லென்த் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 5 இன்ச்சஸ் வந்து லென்த்து குறைச்சி வைக்கணும் லைனிங்கோட கிளாத்தை. ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். இது நார்மலாக பிளெயின் குர்த்திக்காக ஃபுல் லென்த் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஃபார் பாட்டம் ஃபோல்டிங்காக எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் நான் க்ளோஸ் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா டீப் நெக்குக்கு மார்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் நம்மளுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதில் ஹாஃப் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட்டு செஸ்ட் டிவைடட் பை 4 chest divided by 4 and then 1.5 inch for ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு ரெடி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு தென் நெக்கோட விட்த் எவ்வளோ வேணும், நெக்கோட விட்த் வந்து யூஸ்வலாக செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா நெக்கோட விட்த் கிடைச்சிடும். இந்த மாதிரி நெக்கோட விட்த் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் அண்ட் தென் ஃப்ரண்ட் நெக் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் டீப், இது வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால ஒரு 3 to 3.5 inches பேக் நெக் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக்கு டீப் வந்து நம்ம இஷ்டம், நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஃப்ரண்ட் நெக் டீப்பு, எந்த டிசைன் வேணும்னாலும் நம்ம விருப்பத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் விட்த்து எவ்வளோ வேணும் நம்மளுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு கிடைச்சிடும். அப்படி இல்லை நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ரவுண்டாக நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணி ஆர்ம் ஹோல் ஷேப் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் தென் பேக் ரெண்டுக்குமே மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ டாப்பில் ஷேப் கொடுக்கறதுக்காக ஃப்ரம் த ஷோல்டர் வேஸ்ட் மேக்ஸிமம் 14 to 15 inches டவுனில் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பாட்டமில் வந்து இப்படி கர்வ் ஷேப் கொஞ்சமாக ஒரு 1 inches இல்லைன்னா 1/2 inches இப்படி மார்க் பண்ணால் போதும். தென் ஷோல்டர் வந்து 1/2 inches டவுனில் இப்படி மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து க்ளோஸ் நெக்குக்கான மார்க்கிங். இப்போ வந்து டீப் நெக் நம்மளுக்கு வேணும், டீப் நெக் ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டரோட மெஷர்மெண்ட் மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு எக்ஸாக்டாக அதே மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுவோம். ஆனால் டீப் நெக் ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ டோட்டல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது
அதில் வந்து 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஷோல்டரு. ஸோ நீங்கள் வந்து 12 டிவைட் பண்ணிவிட்டு வைக்கணும். ஸோ half ஆஃப் த ஷோல்டர் வந்து 12 வரும். அதுக்கப்புறமா நீங்கள் நெக்கோட விட்த் எவ்வளோ வேணும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் நீட்டாக வரும். ஸோ டீப் நெக் வைக்கும்போது பேக்கில் டீப் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹை நெக் வைக்குவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணாமல் 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி வெளியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் கொடுக்கணும். தென் ரிமைனிங் பார்ட் எல்லாம் ஆஸ் இட் இஸ் சேம் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே வேஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் இதில் ஷோல்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்ற எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 3/4 ஸ்லீவ்ஸ்க்கான மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு லென்த் எவ்வளோ வேணும் 3/4க்கு அதோட ஃபுல் லென்த் அண்ட் தென் ஃபோல்டிங்காக பாட்டமில் 1 இன்ச்சஸ் விட்டுட்டு தென் கேப் மெஷர்மெண்ட் எப்படி நம்ம பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் இருக்குது, ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா அதில் தெரியும். கேப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கான மார்க்கிங் எவ்வளோ இருக்குது ஆர்ம் ஹோல் ஷேப் அது செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் கொடுக்கணும். பஃப் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா டாப்பில் வந்து இன்னும் ஒரு 2 to 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பஃப்க்கான மார்க்கிங் டிஃப்ரெண்ட். அது பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இது ஃபோல்டிங் வச்சுட்டு மார்க்கிங் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து செமி அம்ப்ரெல்லா பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சைடில் வந்து இன்னும் ஒரு 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா செமி அம்ப்ரெல்லா ஆகிடும். ஸோ செமி அம்ப்ரெல்லா கட்டிங் எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். எப்படி கிராஸாக வச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா செமி அம்ப்ரெல்லா டாப் ஆகிடும். Thank you for watching.